டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோடைய நடிப்பில் கூலி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இதில் ஒவ்வொருத்தவங்க என்னென்ன பேசினாங்கன்னு சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத சும்மா கொஞ்சம் மட்டும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? அவர் நம்ம லோகி அவர்களே ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதாவது லோகி நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட போய் கதை சொல்லக்குள்ள நான் கமல் சார் ஃபேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாராம். ஆடியோ லான்ச் வரட்டும் வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்பவே காமிக்கலாக ஃபன்னாக சொல்லியிருந்தார். சும்மா ஸ்டார்டிங்லேயே வச்சு செஞ்சார். அதாவது கோபிநாத் கூட லோகேஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. சுமார் 2.25 மணி நேரத்துக்கு அந்த ஒரு இன்டர்வியூ நடக்கும். ஸோ அதை பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே அப்படியே காமிக்கலாக சொல்லியிருக்காரு. லோகேஷ் 2 ஹார்ஸ் இன்டர்வியூ கொடுத்தாங்க. நான் உட்காந்து பார்த்தேன், முடியலை. படுத்து பார்த்தேன், முடியல. சரி தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தேன், அப்பவும் முடியலை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலாக தான் சொல்லியிருக்காரு. வச்சு செஞ்சிட்டாரு லோகேஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த சத்யராஜ் அவர்களை பற்றி சொல்லியிருக்காரு. எனக்கும் சத்யராஜுக்கும் கருத்து ரீதியாக முரண்பாடு இருக்கலாம். ஆனால் மனசில் பட்டதை சொல்லிட்டு போயிடுவார். மனசில் பட்டதை சொல்கிறவங்கள நம்பலாம். ஆனால் உள்ளேயே வச்சிட்டு இருக்கிறவங்கள இருக்காங்க பாரு, அவங்களெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு நம்ம வெங்கட் பிரபுவோடைய டைரக்ஷனில் அஜித்குமார் சாரோடைய நடிப்பில் வெளிவந்த அந்த மங்காத்தா படத்தில் அஜித் சாரோடைய டயலாக் ஒன்று இருக்கும். நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாகவே நடிக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதில் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட நம்ம அஜித் சார் டைலாகெல்லாம் சொல்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கொஞ்சம் குஷியாக தான் இருந்தாங்க. அண்ட் நாகார்ஜுனா சார் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை பற்றியும் சொல்லியிருந்தார். என்ன ஸ்கின்னு என்ன கலரு அப்படின்னு தான் நான் அப்படியே அவரை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு முடியெல்லாம் கொட்டி போச்சு. நான் போய் சார்கிட்ட கேட்டேன், என்ன சீக்ரெட் சார் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு நாகார்ஜுனா ஒரே வார்த்தையில் ரிப்ளை பண்ணாராம், ஒன்றும் இல்லை சார், எக்ஸசைஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. அதையுமே ஃபன்னாக சொல்லியிருந்தார். அண்டு கொஞ்சம் எமோஷ்னலாகவும் பேசியிருந்தார். அதாவது எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லைனா அது வேஸ்ட்டு தான் சார் அப்படின்ற மாதிரி. அது என்ன ரீசன் என்ன இதுன்றதெல்லாம் விட இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வாக்கியம் போதும்ல, பல பேர் எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் இது பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். நிம்மதி இருந்தால் மட்டும்தானே அந்த வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமாக சந்தோஷமாக இருக்கும். நிம்மதி இல்லைனா வாழ்கிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் இருக்கும். அதை சிம்பிளாகவும் சொல்லிட்டாரு. அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய 50 வருட பயணம், சினி பயணம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை நினைவு கூறும் விதமாக கண்டக்டராக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு தான் அவனுடைய செயினை கொடுத்து நீ சினிமாவில் நடி அப்படின்னு சொன்னான். அவன் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, அவனால் மட்டும்தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நன்றி மறவாமல் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொன்னார். ஸோ சூப்பர், நம்ம தலைவர் தான் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.